நாளையும் கூட நாம் கர்த்தரை தொழுது ஆராதிக்கக்கூடிய விதத்திலே ஆண்டு நமக்கு கிருபை செய்வாராக. கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். வேண்டிய எல்லா இரக்கம் கிருபைகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரை நம்முடைய இதயத்திலிருந்து ஆராதிக்கக்கூடிய விதத்திலே இந்த நாளிலே பரிசுத்த ஆவியாக தேவன் நம்முடைய இதயங்களை ஆயத்தப்படுத்தி இந்த ஆராதனை நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உம்மை பணிகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற கிருபை, இரக்கம், தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மை தொழுது ஆராதிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. கடந்த நாட்களிலே நீர் காண்பித்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். செய்கிற தாட்சிகள் விளையாடுமாளுக்கு கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், பெரியோர், முதியோர் யாவரோடும் ஆண்டவரே உடைய இரக்கமுள்ள கரம் இருந்து நீர் காத்துவந்த தெய்வக்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த பிதாவே, உமக்குரிய ஆராதனை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. நாங்கள் பாடுகிற பாடல்களையும் தியானிக்கிற வசனங்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுகிறோம். உம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாய் எங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பாட்டு புஸ்தகத்திலிருந்து 137வது பாடல், சாங் நம்பர் 137, தெலுங்கு 197, தெலுங்கு 197, தமிழில் 137. ஜெய் ஜெய் இயேசு ராஜா ஜெய் ஜெய். जय जय राजा, जय जय राजा दे राजा उमके, जय जय कथा दे कथा उमके, जय 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 राजा, जय जय राजा दे राजा उमके, जय जय कथा दे कथा उमके, जय जय पावंगले ना मरे तेरो तन्ने, पावंगले ना मरे तेरो तन्ने, कोबंगोल्लामल उयिर्पित्तोने, कोबंगोल्लामल उयिर्पित्तोने, சாபங்களெல்லாம் நீக்கினோனே, சாபங்களெல்லாம் நீக்கினோனே, ஜெய் ஜெய் இயேசு ராஜா, ஜெய் ஜெய் ராஜா தி ராஜா உமக்கே, ஜெய் ஜெய்
நூறாவது பாடல் தெலுங்கிலே 131 சாங் நம்பர் 100 இன் தெலுங்கு 131 தமிழிலே நூறாவது பாடல். சகல கிருபை உள்ளவரே சர்வ சிருஷ்டியின் சந்தோஷம். நூறாவது பாடல். கிருபை உள்ளவரே சர்வ சிருஷ்டி சந்தோஷமே. சகல கிருபை உள்ளவரே சர்வ சிருஷ்டி சந்தோஷமே. ஸ்தோத்திரம் செய்து துதித்திடுவே சந்தோஷத்துடனே வாழ்த்திடுவே. ஸ்தோத்திரம் செய்து துதித்திடுவே சந்தோஷத்துடனே வாழ்த்திடுவே. அல்லேலூயா 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 என பாடிடுவேன். ஆனந்தமாய் நேரிடுவேன். ஆனந்தமாய் நேரிடுவேன். அன்பினாலே என்னை தேடினீரே. அருமையாய் என்னை ரட்சித்தீரே. அன்பினாலே என்னை தேடினீரே. அருமையாய் என்னை ரட்சித்தீரே. பரிசுத்த ஜீவியம் செய்திடவே பாவியாம் என்மேல் கருணை வைத்தீர். பரிசுத்த ஜீவியம் செய்திடவே பாவியாம் என்மேல் கருணை வைத்தீர். அல்லேலூயா 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 என பாடிடுவேன். ஆனந்தமாய் நேரிடுவேன். ஆனந்தமாய் நேரிடுவேன். கர்ம கால சிரமம் அனுபவிக்க அனுதினம் கிருபை அருளுகின்றேன். கர்ம கால சிரமம் அனுபவிக்க அனுதினம் கிருபை அருளுகின்றேன். நாதானின் அடிகளில் நடந்திடவே நீரே என்
நாளையும் கூட நாம் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாளையும் நாம் தொழுது கொள்ளும்படியாக ஏசாயா புஸ்தகம் 63ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஐசையா சாப்டர் 63 verse 7. ஏசாயா புஸ்தகம் 67ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் எங்களுக்கு செய்திருள்ள எல்லாவற்றுக்கும் தக்கதாக அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இதனால் இவை தொழுது ஆராதிக்கப்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வாசித்த வேத வசனத்தை சார்ந்து நாங்கள் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் இருதயங்களை தொழுகையின் ஆவியில் நான் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, கர்த்தர் எங்களுக்கு செய்துள்ள எல்லாவற்றுக்கும் தக்கதாக அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்காகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவற்றுக்கும் அவர் செய்த காரியங்கள் எண்ணி முடியாத காரியம். ஏராளமான காரியங்களை ஆவிக்குரிய விதமாகவும் நம்முடைய பூலோக வாழ்க்கைக்குரிய விதத்திலும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராக தயவுள்ளவராக மகா நன்மையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளும் போது அவர் செய்த நன்மைகளும் அவருடைய இரக்கம் தயவையும் நினைக்கும் போது அவை மிகவும் மிகவும் ஏராளமாயிருக்கிறது. ஏன் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும்? ஏன் நமக்கு அவர் எல்லா விதமான பாக்கியத்தை கொடுக்க வேண்டும்? இங்கே நாம் பார்க்கும்போது அவருடைய இரக்கம் தயவின்படியாக ஆண்டவர் செய்தார். அவருடைய இரக்கமுள்ள ஒரு தயவு, ஆங்கிலத்திலே சொல்லும் போது லவ்விங் கைண்ட்னஸ், நம்மேல் அவருடைய இரக்கம் அன்பு அதிகமாக வெளிப்பட்டு அது தயவாக நம்மை அங்கே எல்லா விதமான நன்மைகளுக்கும் தகுதியானவர்களாக அது அங்கே மாற்றி. பிரியமானவர்களே, இந்த நாளையும் கூட நாம் தேவனுடைய அந்த இரக்கம் தயவை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இருக்கிறோம். எரேமியா புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே தேவன் அவருடைய இரக்கம் தயவை நினைத்து அவரை தொழுது கொள்ளக்கூடியதை அவர் விரும்பக்கூடியவராகவே இருக்கிறார். எரேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23-24 வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமஸ்தன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார்? அவருடைய இரக்கம் தயவை நினைத்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்பதிலே பிரியப்படுகிறார். அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதிலே பிரியப்படுகிறார். மனிதன் அநேக காரியங்களை குறித்து பெருமைப்படவும் மேன்மை பாராட்டவும் அவன் அங்கே செய்கிறான். 23 பார்க்கும்போது தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், தம்முடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறான். ஆனால் இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுவதிலே தேவன் பிரியம் கொள்வதில்லை. அவர் எதிலே பிரியம் கொள்கிறார்? அவருடைய கிருபையை தயவை நினைத்து அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதிலே அவர் பிரியப்படுகிறார். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட நாம்
கர்த்தர் நமக்கு செய்த அவருடைய தயவுக்காக நாம் அவருக்குரிய மேன்மையை, கனத்தை, துதியை, ஆராதனையை செலுத்த ஆண்டு நமக்கு கிருபை செய்வாராக. ஏசாயா 63:7 அதைத்தான் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த மகா நன்மை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவுக்காக அவருக்கு நாங்கள் துதியை செலுத்துகிறோம். கர்த்தருடைய அந்த மிகுந்த இரக்கம், தயவு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. இன்றைக்கு நாம் விதமாக அவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு ஜனமாக இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய இரக்கமும் தயவுமாக நாம் காண பார்க்கிறோம். ஒரு நாளிலே பாவத்தின் நிமித்தமாக தேவனை விட்டு விலகி போய் தூரம் போய் அவரை அறியாத நிலைமையிலே நாம் காணப்பட்டோம். ஆனால் ஒரு இரக்கமுள்ள தேவனாய் அவர் இருந்ததினாலே உங்களையும் என்னையும் தேடி கண்டுபிடித்து ரட்சித்து இன்றைக்கு அவருடைய சொந்த பிள்ளையாக அவர் அங்கே வைத்திருக்கிறார். நாம் சங்கீத புஸ்தகத்திலே 51ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது தேவனுடைய கிருபை இரக்கத்தின் நிமித்தமாக நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியத்தை பார்க்கிறோம். 51ஆம் சங்கீதம் 1-2. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரி. சங்கீதக்காரன் தன்னுடைய பாவம், அக்கிரமம், மீறுதல் எல்லாவற்றையும் அவன் அங்கே உணர்ந்து அதன் நிமித்தமாய் உண்டான வேதனையின் மத்தியிலே அவன் தேவனுடைய இரக்கத்தை, தயவை, கிருபையை சார்ந்து கொள்கிறான். தேவனுடைய இரக்கம், கிருபை, தயவு தன்னை மன்னிக்கக்கூடியது, தன்னுடைய பாவங்களை கழுவக்கூடியது, தன்னை சுத்திகரிக்கக்கூடியது என்பதை நன்றாக அவன் அங்கே அறிந்தவனாக தேவனுடைய இரக்கத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். அவன் ஒரு ராஜாவாக தாவீது இருந்தும் கூட தன்னுடைய ஞானமோ, தன்னுடைய பராக்கிரமோ, தன்னுடைய ஐஸ்வர்யமோ, தன்னுடைய பாவத்தை, மீறுதலை, அக்கிரமத்தை நீக்க முடியாது என்பதை உணர்ந்தவராக தேவனுடைய இரக்கத்தை சார்ந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய மிகுந்த தயவு இரக்கத்தினாலே விலையேற பெற்ற பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். எபேசியர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-5, தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடே உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு அன்பு கூறக்கூடிய ஒரு தேவனாய் அவர் இருந்ததினாலே அப்படி மிகுந்த கிருபையை நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்படுத்தி நம்மை ரட்சித்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய தயவுள்ள அந்த இரக்கம், the loving kindness நம்முடைய வாழ்க்கையிலே விலையேற பெற்ற ரட்சிப்பை கொண்டு வந்தது. இது ஒரு பெரிய மகா நன்மையாக இருக்கிறது. இந்த நன்மைக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2வது காரியமாக சங்கீத புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது இந்த மிகுந்த தயவு, கிருபை, இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அடுத்த பாக்கியத்தை பார்க்கிறோம். சங்கீதம் 36:7-8 வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிலையில் வந்தடைகிறார்கள், உமது ஆலயத்தில் உள்ள சம்பளத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். தேவனுடைய அந்த இரக்கம், கிருபை நம்மை ஆதரிக்கிற, அரவணைக்கிற, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செட்டையாக இருந்து அவருடைய அடைக்கலத்தின் கீழாக நாம் வருகின்ற பட்சத்திலே நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? நாம் அங்கே திருப்தி அடைகிறோம், தாகம் தீர்க்கப்படுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நிறைவான திருப்தியை தேவன் கொடுக்கிறார். சொல்லி முடியாத மகிமையான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய ஆறுதலை நமக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையை கொடுக்கிறார். தைரியத்தை கொடுக்கிறார். நிறைவை கொடுக்கிறார். அந்த கிருபையானது என்ன செய்கிறது? நம்மை திருப்தி செய்யக்கூடிய கிருபையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை திருப்தி செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் வாழ்க்கையின் எல்லா நிலைமையிலையும் கூட அந்த கிருபை நமக்கு போதும் என்று தேவன் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 என்ன வாசிக்கிறோம்?
என் கிருபை உனக்கு போதும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலேயும் அது நம்மை ஆதரிக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய, திருப்தி செய்யக்கூடிய கிருபையாக இருக்கிறது. இந்த மகா நன்மையான கிருபைக்காக, கிருபையினுடைய திருப்திக்காக நாம் ஆண்டவரை நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது காரியமாக சங்கீதம் 103வது சங்கீதத்திலே பார்க்கும்போது இந்த கிருபை என்ன செய்கிறது? 3, 4, 5 வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது என்று பார்க்கிறோம். அங்கே 4ஆம் வசனத்திலே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறவர் என்று பார்க்கிறோம். முடிசூட்டுவது எதை காண்பிக்கிறது? ஆவிக்குரிய தெய்வீகமான அந்தஸ்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஒரு நாளிலே பாவிகளாக, தேவனுக்கு சத்துருக்களாக நாம் தூரமானவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் இப்பொழுதோ இந்த விலையேற பெற்ற அந்த தயவு, இரக்கம், கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு நம்முடைய பாவாக்கிரமத்தை எல்லாம் நீக்கி போட்டு இப்பொழுது என்ன செய்கிறது? நம்மை முடிசூட்டக்கூடியதாக இருக்கிறது. நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டுகிறார், நம்மை தகுதிப்படுத்துகிறார், ஆவிக்குரிய அந்தஸ்தை நமக்கு கொடுக்கிறார். உன்னதத்திலே அவரோடு கூட உட்காரும்படி நமக்கு அங்கே தயவு செய்கிறார். பிரியமானவர்களே, நம்மை முடிசூட்டுகிற, தகுதிப்படுத்துகிற, உயர்த்துகிற ஒரு கிருபையாக அது அங்கே காணப்படுகிறது. எபேசியர் 2:8 என்ன வாசிக்கிறோம்? உன்னதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் அங்கே உட்கார வைக்கப்படுகிறோம். நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறார். அதுதான் இந்த முடிசூட்டப்படக்கூடிய ஒரு காரியம். அதே நேரத்தில் முடிசூட்டுதல் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய அதிகாரங்களையும் மேன்மைகளையும் பாக்கியங்களையும் சுதந்திரங்களையும் நமக்கு அங்கே கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒரு ராஜாவுடைய குமாரன் அவன் முடிசூட்டப்படுவானால் அவருடைய காரியம் என்ன? அவன் ராஜாவுக்குரிய எல்லா அந்தஸ்தையும் பெற்றுக் கொள்கிறான், அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறான், எல்லா விதமான சுதந்திரங்களை பெற்றுக் கொள்கிறான். அதே விதமாகத்தான் தேவனாய கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஆவிக்குரிய விதமாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். 4வது காரியமாக 89ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது இந்த விலையேற பெற்ற தேவ தயவு, கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது? 89ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் கிருபையை விலக்க மாட்டேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை அது நித்தியத்துக்கும் நம்மை ஆதரிக்கக்கூடிய ஒரு தேவ கிருபையாக காணப்படுகிறது. அந்த கிருபை ஒருபோதும் விலகி போவதில்லை. 84ஆம் அதிகாரத்திலே 54ஆம் அதிகாரம் ஏசியாவிலே இப்படி வாசிக்கிறோம். ஏசியா புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்திலே இந்த தேவ கிருபை 10வது வசனம் 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்மேல் மனதுருகக்கூடிய ஒரு தேவன், நம்முடைய எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்த்து ஒரு இறங்குகிற மனதுருக்கமுள்ள ஒரு தேவனாயிருப்பதனாலே இந்த தேவ கிருபையை அவர் நம்மை விட்டு எடுத்து போடுவதே கிடையாது. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எவ்வித கடினமான நிலைமையிலே துக்கங்கள், துயரங்கள், பாடுகள் இவற்றின் ஊடாக நாம் போராடும் கூட இந்த மனதிருகக்கூடிய ஒரு தேவன் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய கிருபையை தொடர்ந்து தொடர்ந்து அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த கிருபை நம்மை ஆதரிக்கக்கூடிய கிருபையாக, நிலைநிறுத்தக்கூடிய கிருபையாக, பலப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையாக இருக்கிறது. ஆகினாலே நிலை பெயராத, எடுத்து போடாத ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகா பெரிய நன்மைக்காக நாம் ஆண்டவரை நன்றி செலுத்த வேண்டும். தேவனுடைய அந்த விலையேற பெற்ற அந்த இரக்கம், தயை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு நம்மை இன்னும் ஆவிக்குரிய விதமான பாக்கியவான்களாக மாற்றுவதை பார்க்கிறோம். ஓசியாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும்
கிருபையும் உருக்க இரக்கவுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இங்க தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு இரக்கமுள்ள கிருபை நிறைந்த ஒரு தேவனாக இருக்கிறேன். உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருப்பதனாலே உன்னை நித்திய விவாகத்திற்கென்று மணவாட்டியாக நியமித்துக் கொள்கிறேன். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாகும்படியாக இந்த தேவ தயவு, அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. பாவியாகி உங்களையும் என்னையும் இந்த தேவ தயவு, இரக்கம், கிருபை ரட்சித்தது. நம்மை அங்கே அது திருப்தி செய்கிறது. நம்மை அது முடிசூட்டி அலங்கரித்து ஆவிக்குரிய வாக்கியங்களை கொடுக்கிறது. அதே நேரத்தில் இந்த தேவதேவு ஒருபோதும் நம்முடைய ஜீவியத்தை விட்டு விலகி போவதில்லை. அதே நேரத்திலே இந்த தேவ தயவு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்கும்படி நம்மை அங்கே எல்லா விதத்திலும் தகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே விதமாய் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட மணவாட்டியாக நீங்களும் நானே இருக்கிறோம். இது எதன் அடிப்படையிலே? அவருடைய தயவு, கிருபை, இரக்கத்தின் அடிப்படையில். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக நாம் மாற்றப்படுவது எத்தனை பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது அவருடைய கிருபை, அவருடைய தயவாக காணப்படுகிறது. கடைசியாக பார்க்கும்போது இந்த தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமையிலையும் நம்மோடு கூட இருந்து அது தொடர்ந்து தேவனை பின்பற்றும்படி, அவரை தொடர்ந்து நாம் நேசிக்கும்படி, நம்மை தொடர்ந்து அவர் பக்கமாக இழுத்துக் கொள்ளுகிற, சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையாக இருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால், அவருடைய மகா தயவு, கிருபை, இரக்கத்தினாலே அவர் நம்மை இழுத்துக் கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். அவரை தொடர்ந்து பின்பற்றும்படி, அவரை விட்டு நாம் ஒருபோது விலகி தூரம் போகாதபடி இந்த தேவனுடைய மகா தயவு தொடர்ந்து நம்மை இழுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய காரியங்கள், மாயையின் காரியங்கள், பாவத்தின் காரியங்கள் ஒருபோது நம்மை இழுத்து தேவனை விட்டு விலக்கி போடாதபடி இந்த தேவனுடைய கிருபை, அவருடைய மகா தயவு நம்மை தொடர்ந்து இழுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நம்மையில் ஒரு கரிசனையும் ஒரு வாஞ்சியும் உள்ள ஒரு தேவனாக இருப்பதனாலே நாம் அவரை தொடர்ந்து பின்பற்றி வரும்படி இந்த தேவதயவு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நம்மோடு கூட செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் தான் நாம் வாசித்த ஏசாயா 63:7 அங்கே என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் செய்த மகா தயவுக்கு தக்கதாக, அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா விதமான நம்முடைய தயவுக்காக, கிருபைக்காக, அதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பாக்கியங்களுக்காக கர்த்தரை நாம் தொழுது ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை புரிவாராக. இப்பொழுதும் நாம் பாட்டு புத்தகத்திலிருந்து 142வது பாடலை நாம் பாடுகிறோம். 142 தெலுங்கு சாங் நம்பர் 500. இரக்கம் கிருபை உள்ள என் தேவா, மறவாமல் துதிக்கிறேன். ஒன்று 7 8 சரணங்களை பாடும். 142வது பாடல் தெலுங்கு சாங் நம்பர் 500. இரக்கம் கிருபையுள்ள
விசுவாசத்தை கொண்டு அருமையாகவே என்னை ரட்சித்தீர். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அருமையாகவே என்னை ரட்சித்தீர். இது என்னால் ஆனதல்ல, தேவனின் ஈவே. இது என்னால் ஆனதல்ல, தேவனின் ஈவே. கிரியையினாலே என்றே இரக்க கிருபையுள்ள என் தேவா மறவாமல் துதிக்கிறேன். இரக்கம் கிருபையுள்ள தேவா மறவாமல் துதிக்கிறேன். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததாம் சந்தோஷத்தை எனக்கு அளித்தீர். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததாம் சந்தோஷத்தை எனக்கு அளித்தீர். எல்லா காலமும் இதை நீர் நினைத்துமே. எல்லா காலமும் இதை நினைத்ததுமே. அல்லேலூயா பாடுவேன். இரக்க கிருபையுள்ள தேவா மறவாமல் துதிக்கிறேன். இரக்க கிருபையுள்ள தேவா மறவாமல் துதிக்கிறேன். நாம் தியானித்த வசனங்களை சார்ந்து கர்த்தரை தொழுது ஆராதிக்க கர்த்தர் தாமே நமக்கு எல்லா விதமான கிருபையும் அவர் கொடுப்பார்.